தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக, விநாயகமூர்த்தியே நமக, விக்ன விநாயகனே நமக, வித்ய கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள்பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். துலாம் ராசி, முக்கியமாக இன்னைக்கு துலாம் ராசிக்கு எல்லா உலகத்தில் உள்ள அனைவருக்கும் எங்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு முதல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெற்று நீடூழி வாழ்கிறதுக்கான பிரார்த்தனையை நான் கண்டிப்பாக பண்ணிப்பேன். துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இது ஒரு முக்கியமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். மேக்கு முன்னாடி மட்டுமே உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் நல்லது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த மேக்கு அப்புறம் ஒரு சில இடர்பாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் சில மாற்றங்கள் திசா புத்தி வாரியாக உங்களுக்கு தெளிவான விளக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப 100% நடக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது துலாம் ராசி பொதுவாகவே சுக்கிரனுடைய ராசி. இந்த சுக்கிரன் என்ன பண்ணுவார் துலாம் ராசிக்குன்னா, நீங்கள் மகாலட்சுமி கிட்ட போய் நீங்கள் சும்மா வழிபாடு பண்ணிங்கனாலே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். உங்களுடைய பவர் அப்படின்றது ஒரு சில விஷயங்களில் இப்போது எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு 2024 கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் நிறைய டொனேஷன் அப்படிங்கிறது கொடுங்க. பூஜை பரிகாரங்கள் பண்ணக்கூடிய விஷயங்களில் கலந்துக்கோங்க, ஹோமத்துக்களில் கலந்துக்கோங்க. ரொம்ப நல்லது நடக்கும் லைஃப்பில். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்லையோ லைஃப் பார்ட்னர்லையோ ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அனுசரித்து செல்கிறதுனால ஒரு சில பாதிப்புகள்லேருந்து இப்போ மீண்டு வருவீங்க. சில பேருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நெஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில பேர் இந்த அலர்ஜிக் அப்படிங்கிறது இருக்கும், அசிடிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனம் தேவை. ஆரோக்கியமான உணவு முறைகளை எடுத்து, ஆரோக்கியமான உணவு முறை மட்டும் இல்லாமல் நேரத்துக்கு அதை எடுத்து நீங்கள் சரியாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்துன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு சுபிட்சமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வம்பு வழக்கு கேஸு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் ஒரு எதிரிகளை அஞ்ச வைக்கக்கூடிய நிலையில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க. மிகப்பெரிய அளவு வெற்றியும் பெறுவீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி நிறைய வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்களும் இந்த காலத்தில் அமையும். ரகசியத்தை அதிகமாக வைத்து கொள்கிறவங்களும் கண்டுபிடிக்கிறவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் சில விஷயங்களில் நீங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிற விஷயத்தெல்லாம் தூக்கி போட்டு ரகசியத்தை உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போது ரொம்ப நேர்த்தியான முறைகளாக இந்த ஆண்டு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே இருக்கும். இந்த துலாம் ராசியில் சித்திரை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு, துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், இது ராகுவுடைய நட்சத்திரம். மொத்தம் தசா காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது 18 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 6 வருஷம் எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதோட குரு திசை 16 வருஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 6 + 16 மொத்தம் 22 வருஷத்துக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது. உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை படிப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் சோர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தால் கூட இனிமேட்டு வர காலங்களில் இந்த 4 மாத காலங்கள் ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். காம்படிஷனுக்கு இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப மிரண்டு போவாங்க. நீங்கள் படிப்பில் மட்டும் அல்ல, ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதிலே உங்களுக்கு எதிரிகளே இல்லாத நிலைமையை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவீங்க. அந்த காம்படிஷன் இருக்காது. நல்ல படிக்கின்ற மாணவர்களாக நீங்கள் தேர்வாவீங்க அப்படிங்கிறதுல நிதர்சன உண்மை. வெளிநாட்டு சென்றக்கூடிய படிப்புகள், மெக்கானிசம், அதுக்கப்புறம் ஐடி செக்டார், இன்ஜினியரிங் இந்த மாதிரி படிக்கிற படிப்புகள் அனைத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் வாயை தேடி கண்டிப்பாக வரும்.
நிறைய பேர்த்துக்கு இந்த காலத்தில் ஆராய்ச்சி படிப்புகளை போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காண்பீங்க. மருத்துவர்களாக நீங்கள் சேரும்போது கண்டிப்பாக மருத்துவ படிப்பில் ஒரு நல்ல ஒரு மெரிட்டோடு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க அப்படிங்கிறது. இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது நீங்கள் டாக்டர் ஆக முடியுமா அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாகவே இந்த டாக்டர் ஆகக்கூடிய பிராப்தம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் டாக்டர் படிக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களை நல்ல ஒரு முன்னிலை மாணவனாக கண்டிப்பாக உங்களை நிலைநிறுத்திப்பீங்க. அது இல்லாமல் காதல் போன்ற விஷயங்களில் ஒரு சில கவனங்கள் இருக்கணும். சில இடத்துல ரொம்ப தடை தாமதங்கள் இருந்தாலும் காதல் போன்ற விஷயத்துல கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. இருந்தாலும் அதுக்கும் சுப விரயங்களாக லவ் சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரேஞ்ச் மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னாலும் 22 வயசில் சில பேருக்கு திருமணம் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமண பாக்கியத்தை குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுத்து விடும். இந்த காலகட்டத்தில் சில பேர் இந்த சர்ஜரி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் போயிருந்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல காலகட்டங்கள். நல்ல ஒரு குணமாகக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனைகள் எல்லாம் குணமாகக்கூடிய விஷயங்களும் இப்போ 2024 உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக மலரப்போகிறது, அப்படி மலர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே மாதிரி குரு திசையில் சுபகாரியங்கள் நடக்கிறது, வீட்டில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம நடக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து சனி திசை 22 வயசுலேருந்து 41 வயசு வரைக்கும். இந்த சனி திசையில் மிகப்பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். காரணம் பூஜை புனஸ்காரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும். மங்களகரமான ஒரு சில காரியங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சனி திசை உங்களுக்கு கொடுக்க காத்திருந்தாலும் சனி தன்னுடைய கர்மாவினைப்படி தான் உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நன்மை தீமைகள் ஒரு சில பேருக்கு கலந்து நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த சனி திசை காலங்களில் யார் என்று தெரியக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். உங்கள் நண்பன் யார், உங்களுடைய துணைவியார் யார், உங்களுடைய சுற்றாத்தார் யார் அப்படிங்கிறது தெளிவாக புரிய வச்சு உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உங்கள் மனசுக்குள்ளே பதிய வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி திசையில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்த அதிர்ஷ்டத்தையும் பிற்காலத்தில் வர வைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சனி திசை இருக்கும். அனுபவத்தை கொடுக்கும்போது நீங்கள் ஒரு சில வேதனைகளும் ஒரு சில கசப்பான உண்மைகளையும் உங்களுக்கு தெரிய வரும்போது அது அது உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பயன்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தான் தெரியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும், டிஸ்டர்ப் அதிகமாகும். மாற்றுப்பாலினத்தினரோட ஒரு சில சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அப்படி ஏற்படக்கூடிய காரண காரியங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொழில் அதிபராகவோ தொழில் நடத்தக்கூடியவர்களாக இருக்கும்போது கடுமையான உழைப்பின் பேரில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஆனால் அது சுப விரயங்களாக ஆகக்கூடிய நிலைமையும் உருவாகும். கையில் காசு வந்துச்சே ஆனால் கையில் நிற்கலையேங்கிற ஒரு பாட்டு கண்டிப்பாகவே தொடரும். இந்த நேரத்தில் லோனு வாங்குறதுல அதிகப்படியான லோனை அகலக்கால் வைக்காமல் பண்ணுறது ரொம்ப நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, ஷேர் மார்க்கெட் போடுறது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். இல்லைங்க எனக்கு இதுவும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா தயவுசெய்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு பிறகு முடிவெடுங்க. அது மாதிரி சில விஷயங்களை பொதுவாகவே ஜோதிடர் அப்படிங்கும் போது அவங்க ஒரு கண்டிப்பாக உங்களுடைய நல் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல கைடு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு துணை, நல்ல ஒரு விஷயங்களை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த வழிகாட்டுதலின் பேரில் நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. இந்த சனி திசை காலங்களில் ஈஸ்வரனை வேண்டுவது, குலதெய்வத்தை வேண்டுவது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு காத்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த காலகட்டத்தில் லேட் மேரேஜ், செகண்ட் மேரேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்குது. சனி திசை காலங்கள் மிக முழுமையான காலங்களாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். புதன் திசை 41 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும். இந்த புதன் திசை விரையாதிபதி திசை, பாக்கியஸ்தானி திசை அப்படின்னாலும் நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய திசைகளாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மகன் மகள்கள் நல்லா படிக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களால ஒரு சில லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்பில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அது கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் நீங்கள் இருக்கும்போது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்.
புதன் வந்து அஸ்தங்கமாகாமலும் மறைவு பெறாமலும் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு நன்மைகளை யோகத்தை இந்த திசையானது கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேர் இந்த திருமணம் போன்ற விஷயங்களில் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பிள்ளைகளுக்கு உங்கள் மகன் மகளுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல வரன்கள் அமையக்கூடிய விஷயங்களும், வீடு வண்டி வாகனம் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திசையாக இந்த திசை கண்டிப்பாக இருக்கும். இந்த புதன் திசை உங்களுக்கு விரையாதிபதி இருந்தாலும் விரயத்தை அதிகமாக கொடுத்து அது சுப விரயமாக மாற்றிக்கொள்வது, நகை வாங்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. இன்வெஸ்ட்மெண்ட்னா எல்ஐசி மாதிரி சில நெடுநாள் இந்த காலகட்டத்தில் நிறைய படிப்புக்கு செலவு பண்ணுறதெல்லாம் இப்போ ஒரு பிரோஜனமாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு நல்ல திசை. இந்த புதன் திசை டெலிகம்யூனிகேஷனில் ஒரு நல்ல தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரும். இந்த நேரத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. இந்த நேரத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் உங்களை அனுபவபூர்வமான படிப்போ இல்லை பட்டப்படிப்போ நீங்கள் படிக்கக்கூடிய உங்கள் மகன் மகளுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். அதே மாதிரி நிறைய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். அடுத்தது கேது திசை 58 வயசுலேருந்து 65 வயசு. இந்த கேது திசையில் உடல்நிலையில் ரொம்ப பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. ஏன்னா கேது வந்து உங்களுக்கு நம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது விரயத்தை அதிகமாக கொடுக்கறது காலகட்டம். அப்படிங்கும்போது இந்த காலகட்டத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், அறுவை சிகிச்சை, வண்டி வாகனத்தில் கவனம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தில் முழுமையாக உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கேது திசையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தது சுக்கிர திசை 65 வயசுலேருந்து 85 வயசு. இந்த வயசு காலங்க சுக்கிர திசை துலாம் ராசிக்கு ஒரு ராசியாதிபதி திசை. லக்னமாக இருந்தபோது இதோட நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. இந்த காலகட்டத்தில் வண்டி வாகனம் ஆடை ஆபரணம் ஒரு ஃபேண்டஸியான ஒரு லைஃப்பை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க போகிறீங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சூப்பரான வண்டர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை எக்ஸலண்ட்டாக நீங்கள் கழிக்க போகிறீங்க. இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர திசை ரொம்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை. ஆனாலும் அதிக அளவில் அனுபவிக்க முடியலன்னா கூட உங்கள் பையன் பிள்ளைங்க பேரன் பேத்திங்க சேர்ந்து நல்ல ஒரு கொண்டாட்டமான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். சுபகாரியங்கள் அதிக அளவில் கிடைக்கும். குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் குறையும், கடன்கள் குறையும், தொழில் நல்ல விருத்தியாகும். மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு 100% சொல்லலாம். ஆனால் சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சூரிய திசை 85 வயசுலேருந்து 91 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல திசை அப்படின்னு சொல்லலாம். இந்த திசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையும் மேம்பாடும் கண்டிப்பாக உண்டு. அனைத்து வகையிலுமே தொழில், அரசாங்க சம்பந்தப்பட்ட வழிகளில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சந்திர திசை 91 வயசுலேருந்து 101 வயசு. இந்த திசை காலங்களில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களும் ஒரு முன்னேற்றங்களும் நிறைய படைப்பு மூலமா நிறைய விஷயங்கள் நடக்கிறது மூலியமாகவும் நிறைய ஒரு முன்னோடியாக இது திகழ்ந்தது. நிறைய எதிரிகள்னால் கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் இப்போ முடிய போகுது. உங்களுடைய உடல் அளவில் உள்ள ஆரோக்கியத்தையும் மனசளவில் உள்ள பாதிப்புகளை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லதாக கொடுக்கும். நிறைய விஷயங்களில் இப்போ சந்திர திசை உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மையை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வழிபாடாக லக்ஷ்மி வழிபாடு பண்ணுறது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில். அதே மாதிரி ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு காளி தேவி அந்த மாதிரி கோயில்களுக்கு சென்று வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும். இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.